Hello friends, back to Bhavani Lifestyle. No idli, no dosai, only for poha. இன்னைக்கு மும்பை ஸ்டைலில் நிறைய மஞ்சள் கலர்ஃபுல்லாக எல்லோ போஹா மகாராஷ்டிராக்காரங்க விரும்பி செஞ்சு விரும்பி சாப்பிட்ற போஹா. நம்மளும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம். உப்பை போட்டாச்சு, மஞ்சளை போட்டாச்சு, தண்ணி அப்படியே தெளித்து விரவணும். நிறைய தண்ணி ஊற்றினா இன்னும் பாயசம் ஆயிரும். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விரவிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஓகே, இல்லையே தண்ணி குடிக்க அழகாக பாருங்கள். நான் எப்படி தண்ணி குடிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக தண்ணி தலையை மேலே தூக்கி தண்ணியை குடிச்சாச்சு, பிஸ்கட் சாப்பிட்டாச்சு, பெரப்பிட்டு போயாச்சு. அவ்வளோதான். கடுகு, ஒன்லி 4 ஜீரகம், மண்ணுக்குள்ளேருந்து வந்த வைரம், வேர்க்கடலை. இப்போ இவங்களை கிண்டுன்னு கிண்டலாம். அவங்க தலைக்கு மேலே இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுடலாம். இன்றைக்கி நான் பண்ணுறது காந்தா போஹான்னா நிறைய வெங்காயம் போட்டால் காந்தா போஹா. இந்த ஸ்நாக்ஸை நம்ம காலையில் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், நைட்டில் சாப்பிட்லாம். ஏன் ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா டக்குன்னு காப்பி போடுற கேப்பில் நம்ம இந்த போஹா ரெடி பண்ணிடலாம். மும்பையில் 100% வீட்டில் காலையில் போஹா தான் இருக்கும். சிலவங்க வீட்டில் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, சில வீட்டில் காரி பட்டர் சாப்பிடுவாங்க, சிலவங்க வீட்டில் இட்லி தோசைன்னு சொல்கிறது ரொம்ப ரேர். சண்டே ஆனால் எல்லா மகாராஷ்டிராக்காரங்களும் கண்டிப்பாக அவங்க இட்லி தோசை விரும்புவாங்க. அவங்க நினைக்கிறாங்க தினம் தோசை இட்லி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு தெரியும் இட்லி கை வந்த கலன்னு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சப்பாத்தி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் நம்ம நினைக்கிறோம். மாவு பிசைக்கணும், ஊற வைக்கணும், உருட்டணும், திரட்டணும், சுடணும்னு. அதே மாதிரி மும்பைக்காரங்களுக்கு தோசைன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது லீவு நேரத்தை தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த வெங்காயத்தை ரொம்ப முருவும் விடக்கூடாது, கருவும் விடக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம மஞ்சளில் குளிக்க வச்ச அவ்வளோத்துக்கு தட்டிடுவோம். மங்களகரமான போஹா. அதுக்கப்புறம் பூ போல் பச்சை பிள்ளைய தூக்கி கிண்டுற மாதிரி உருட்டி பிரட்டி எடுக்கணும். ரொம்ப போட்டு கிண்டுன்னு குறுக்க மறக்க கிண்டுனா அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அதனால் பூ போல் மனசு உடையாத அளவுக்கு கிண்டணும். அப்புறமா அந்த மல்லிக்கீரை எடுத்து அக்ஷதையை போடுற மாதிரி பட்டும் படாமல் அப்படியே தெரிச்சு விட்டுருணும். அதுக்கப்புறம் கிளியும் மேலேயும் கீழேயும் அப்படியே ராவி பொண்ணு போல் தடவி விடணும். இதை காலையிலேயே காரம் உப்பு புளிப்பு சாப்பிடாம மைண்டை நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்க லேசாக சீனியை பரப்பரன்னு தூவி விட்டுருணும். இப்போ நம்ம மும்பை ராணி ரெடியாகி விட்டால் நம்ம அதை சாமியை டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். செல்லப்பா செக் பண்ணுவார். எனக்கு எப்படி கொடுத்தாலும் பிடிக்காது. டீ வாங்க, நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சாமி டேஸ்ட் பண்ணிட்டாரு, தலைவர் டேஸ்ட் பண்ண போகிறாரு. நம்ம காக்காக்கும் கொஞ்சம் கொடுத்துருவோம். இப்போ எதுக்கு இந்த கடுகை தெறிக்க விட்றேன்னா, சத்து மிக்க நம்ம கடலையை ரெடி பண்ண போகிறேன். கருப்பு சுண்டல். இந்த கடலை எவ்வளோ நமக்கு உடம்புக்கு சத்தோ, ரொம்ப அயன் சக்தியோ, அதே மாதிரி வாயு கொண்ட கடலை. எப்படி நம்ம மும்பை மஞ்சள் ராணி ரெடி பண்ணியாச்சு.